அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறோம். எல்லா படைப்புகளையும் படைத்து அதை பரிகுபடுத்தும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அலிஃப் லாம் மீமுடைய இரண்டாவது பாடல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இவர்கள்தாம் தங்கள் ரப்பில் நின்றுமுள்ள நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம் லம் துன்ஸிர்ஹும் லா யுமினூன். நிச்சயமாக எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே, நீர் அச்சமூட்டி எச்சரித்தாலும் அல்லது அவர்களுக்கு நீர் எச்சரிக்காவிட்டாலும் இரண்டும் அவர்களுக்கு சமமே ஆகும். அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன் வ லஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ் அவர்களின் இதயங்களின் மீதும் அவர்கள் செவிப்புலன் மீதும் முத்திரை வைத்து விட்டான். இன்னும் அவர்களுடைய பார்வைகளின் மீது திரை இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு. இப்பொழுது இந்த வசனத்தில், இந்த 3 வசனத்தில் நம்முடைய அல்லாஹு தாலா என்ன கூறுகிறான் என்றால், அதாவது நபியிடம் அல்லாஹு தாலா கூறுகிறான், நபியே, அதாவது சில பேர் இருக்காங்க, அவங்க நேர் வழியிலே செல்வாங்க, அவங்க தான் வெற்றியாளர்கள். ஆனால் இன்னும் சில பேர் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது ஈமான் கொள்ளாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எச்சரித்தாலும் இல்லைன்னு எச்சரிக்கலைனாலும், அதாவது அல்லாஹ்வை நம்புங்க இப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே அவங்களுக்கு ஒன்று தான். ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்களோட இதயங்களில் அல்லாஹ் ஈமானை பரப்பி வைக்கலை, அவர்கள் மீது முத்திரை எழுதப்பட்டுள்ளது என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். அவங்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ. இன்னும் மனிதர்களில் சிலர் நாங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பினால் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்றும் நாவினுள் கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் இதயத்தால் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்ல. يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. இவ்வாறு கூறி அல்லாஹ்வையும் ஈமான் இறை நம்பிக்கை கொண்டோரையும் அவர்கள் ஏமாற்றுவதாக நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் தம்மை தாமே தவிர வேறு எவரையும் அவர்கள் ஏமாற்றவில்லை, எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளவில்லை. في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب عليم بما كانوا يكذبون. அவர்களுடைய இதயங்களில் வஞ்சகம் என்னும் ஒரு நோய் உள்ளது. அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கிவிட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருப்பதின் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பத்தரும் வேதனையும் உண்டு. இதில் அல்லாஹு தாலா இரண்டாவது இருக்கும், அதாவது இந்த 3 வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன கூறுகிறான் என்றால், சில நபர்கள் இருக்காங்க, அவங்க ஈமான் கொள்ளதான் வெளியே காட்டிப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள உண்மையான ஈமான் இருக்காது. வெளியே இறுதி தார்ப்பினில் பயம் இருக்கிறதாலும் இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு உள்ள அந்த ஈமான் இருக்காது. ஆனால் இன்னொரு அந்த 2வது வசனத்தில் 9வது வசனத்தில் என்ன கூறுகிறான் என்றால், ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எல்லாரும் நபிக்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், அவங்க நினச்சிட்டு இருக்காங்க மற்றவங்கள தான் நம்ம ஏமாத்துறோன்னு, ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது, நம்மளே ஏமாற்றிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க பொய் சொல்வதின் காரணம், இப்போ நாமெல்லாம் பொய் சொல்கிறோம், அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஸோ அந்த காரணத்தால் நிறைய வேதனையும் இருக்குது. அதனால் இனிமேல் பொய் சொல்லாது. وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. பூமியில் நீங்கள் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டதால், நிச்சயமாக நாங்கள் சமாதானவாதிகளே என்று அவர்கள் பதில் சொல்கிறார்கள். أَلَا إِنَّهُمْ هُمُ الْمُفْسِدُونَ وَلَكِنْ لَا يَشْعُرُونَ. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பவாதிகள், எனினும் அவர்கள் இதை உணர்கவில்லை.
وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون. மேலும் மற்ற மனிதர்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் மூடர்கள் ஈமான் கொண்டது போல நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கூறுவார்கள். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர்கள்தான் மூடர்கள், ஆயினும் தம் மடமையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது இந்த 3 வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன கூறுகிறான் என்றால், அதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சமாதானத்தோடு சொல்கிறான். ஆனால் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நாம் தான் சமாதானமாக இருக்கோம், வேறு யாரும் சமாதானமாக இல்லை அப்படின்னு அவங்கள தாங்களே நம்பிக்கொள்கிறார்கள். அதுவும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஸோ ஆனால் அவங்க தான் குழப்பவாதிகள், நாம் சமாதானம் உள்ளவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்கிறான். இன்னும் என்ன சொல்கிறான்னா, இப்போ மனிதர்கள் நாம்பலாம் ஈமான் கொண்டிருக்கோம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இப்போ நபியே நீங்கள் எல்லாத்தையும் போய் ஈமான் கொள்ளுங்கன்னு போய் நீங்கள் அந்த மூடர்கள்கிட்ட சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய மூடர்களுடைய மதத்தையே நாங்கள் மூடர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க தான் அந்த மூடர்கள் அப்படின்னு அவங்களுக்கே அது தெரியாது. அதை அவங்க அறிந்து கொள்ளணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ. மேலும் மூமின்களை நயவஞ்சகர்களாகிய அவர்கள் சந்திக்கும் போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் தங்கள் தலைவர்களாகிய ஷைத்தான்களுடன் அவர்கள் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் மூமின்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹு யஸ்தஹ்சிஉ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். அல்லாஹ் அவர்களை பரிகசிக்கின்றான், இன்னும் அவர்களின் வழிகேட்டிலேயே அவர்கள் தடுமாறியவர்களாக அவர்களை விட்டு வைத்திருக்கிறான். இந்த 2 வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன கூறுகிறான் என்றால் நீங்கள் அறியணும். இப்போ நயவஞ்சகர்களுக்கு நிறைய குணம் இருக்குது. ஸோ அந்த குணத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம். இந்த நயவஞ்சகர்கள்கிட்ட நம்ம சந்திக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தன்னுடைய தலைவர்களாகிய ஷைத்தான் கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய மூமின்களை அவங்க அதாவது நம்ம மூமின்களோட நம்மளால சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னென்னா அவங்களுக்கு தெரியல, அவங்க தான் வேறு வழியில் தடுமாறி போயிட்டுருக்காங்கன்னு அவங்களுக்கு இது தெரியல. أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. இவர்கள் எத்தகையவர்கள் என்றால் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டார்கள். எனவே இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் தரவில்லை, மேலும் இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இல்லை. இத்தகையோர் مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون. இத்தகையோருக்கு உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவரின் உதாரணத்தை போன்றது. அந்நெருப்பானது அவரை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களுடைய கண்களின் ஒளியை போக்கிவிட்டான், இன்னும் அவர்கள் பார்க்க முடியா இருள்களில் அவர்களை விட்டுவிட்டான். இந்த 2 வசனத்தை அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க நேர் வழிக்கு பதிலாக தவறான வழின்னு நடந்து கொண்டுட்டு இருக்காங்க. இவங்க செய்கிற வியாபாரத்தில் நேர்வழி இல்லை. இவங்க வியாபாரத்தில் நாங்கள் லாபம் தரவில்லை. அதாவது லாபம்னு சொல்கிறது இந்த பூமியில் தர லாபம்னு அவங்க சொல்லலை. அல்லாஹ் தஆலா மறுமையில் அவங்களுக்கு லாபம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இன்னும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, நெருப்பை மூட்டிய ஒருவரின் உதாரணத்தை, அதாவது அவங்களாம் இப்போ நெருப்பெலாம் எரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட இவங்களாம் ஒன்றா சேருவாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இவர்களுடைய கண் ரெண்டுத்தையும் இருள்களாக அவங்களோட கண்ணெல்லாம் இருளில் மூழ்கிடுச்சு, அதனால தான் இப்படி பண்ணுறாங்கன்னு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். சரி, இந்த வீடியோவில் நம்ம இதை முடிச்சிடுவோம்.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மற்ற வசனங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.